வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது வழக்கமா நம்ம வீடுகளில் செய்யற ரவா உருண்டை தான். நாம இப்ப வறுத்த ரவையையும் சர்க்கரையையும் நைஸா பொடிச்சு சூடான நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்ய போறோம். இது வாயில போட்டதும் கரையும். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு 2 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை தேவைப்படும். கடைசியா ரவா உருண்டைகளை பிரட்டி எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 3-4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிப்போம். முதல்ல அடுப்புல ஒரு பேன் வைக்கிறேன். ரவையை வறுத்துப்போம். ரவை வெள்ளையா வரணும், சிவக்க கூடாது. மூணு 4 நிமிஷம் ஆயிருக்கு. ரவை போதுமான அளவு வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுப்போம். வறுத்த ரவை ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிப்போம். சர்க்கரையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை ரவை ரெண்டையும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச ரவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்ப்போம். பொடிச்ச சர்க்கரையை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியா இந்த ரவையோட சேர்த்துடுறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்ப்போம். இதை நல்லா கலந்து விடுவோம். ஒரு கை முந்திரி, கொஞ்சம் திராட்சையை நெய்யில வறுத்து இதோட சேர்ப்போம். நெய்யை சூடாக்கி மாவில் கலந்து உருண்டை புளிச்சிடலாம். சூடாக்கின நெய்யை மாவில் சேர்த்துடுறேன். நிறைய செய்யறதான கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து அதில் சூடான நெய் கலந்து உருண்டை பிடிங்க. இப்போ கொஞ்சமா செய்யறதுனால நான் ஒரேடியா நெய் சேர்த்துட்டேன். ரவை உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரவை சர்க்கரையை பவுடர் பண்ணி சூடான நெய் தாராளமா சேர்த்து செய்யற ரவா உருண்டை டேஸ்டே வேற லெவல். நம்ம பால் சேர்க்கல, நெய் மட்டுமே சேர்த்திருக்கோம். அதனால 2-3 வாரம் ஆனாலும் நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.